பக்தர்களுக்காக வேதம் எடுக்கும் சமயபுரம் மாரியம்மன். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை மாரியம்மன் கோயில்களுக்கும் தலைமை பீடமானது சமயபுரம் ஆகும். சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தலம். தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள், தீவினைகள் அகலாது சகல சௌபாகியங்களும் கிடைக்க ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக சமயபுரம் மாரியம்மனை 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறார். அம்மனின் இந்த விரதம் சமயபுரம் கோவிலில் தனி சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறது. இந்த 28 நாட்களில் அம்மனுக்கு தலிகை, நெய்வேத்தியம் கிடையாது. துள்ளு மாவும், நீர்மோர், கரும்பு, பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கநாதரின் தங்கை சமயபுரம் மாரியம்மன் அண்ணன் ஸ்ரீரங்கநாதரை போன்றே சுரையினால் ஆன சுயம்பு வடிவமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். தட்ச யாகத்திற்கு தாட்சாயினியை தூக்கி சிறுவருமான் ருத்ர தாண்டவம் ஆடிய போது அம்மனின் திருக்கண் இப்பகுதியில் இருந்ததால் இந்த திருத்தலத்திற்கு கண்ணனூர் என்று பெயர் புராண காலம் தொட்டு இருந்து வருகிறது. மிக தொன்மையான உற்சவ அம்மனின் திருமேனியின் இன்றும் 1000 கண்கள் உள்ளன. இக்கோவிலில் எழுந்தருளில் உள்ள மகா மாரியம்மன் மிக பெரிய சுயம்பு திருவுருவாக விக்கிரக சிம்மத்தில் 1000 கோடி சூரிய பிரகாசத்துடன் தங்க திருமுடியுடன் குங்கும நிற மேனியில் நெற்றியில் வைரப்பட்டை ஒளி வீச வைரம் கம்மல்களும் வைர மூக்குத்தியும் சூரிய சந்திரனை போல் ஜோடித்து கண்களில் அருளொளி பாவித்து அன்னைக்கு அன்னையாய் ஆதி முதல் ஆதி சக்தியாய் அருள் பாலிக்கிறாள். அம்மனின் சுயம்பு திருமேனியில் நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவகிரகங்களை நவசர்பாக்களாக தரித்து அருள் பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவகிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். இக்கோவிலில் இருக்கும் அம்மனை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களை வழிபட்டால் உச்ச பலன் கிடைக்கும். இத்தலத்தில் வழிபட்டால் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும் என்பதற்கு இக்கோவிலின் மேற்கூர்களில் சிற்பச் சான்று உள்ளது. 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் மகா மாரியம்மன் அருள்பாலிப்பது தனி பெரும் சிறப்பு அம்சமாகும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளின் அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறாள் என்பதற்கு சிற்பச் சான்று உள்ளன. இக்கோவிலில் அம்மன் அஷ்ட புஜண்டங்களுடன் வீற்றிருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோவிலிலும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும். மேலும் மாரியம்மன் வடிவங்களில் ஆதிபீடம் சமயபுரமாகும். எனவேதான் இக்கோவில் எழுந்தருளில் உள்ள மகா பாலம் மாறி சிவபணத்தில் மிகப்பெரிய கலைச்சுயம்பு திருவுருவமாக காட்சியளிக்கிறார். தேவர்களை இம்சத்த மகிஷாசுரனை புரட்டாசி மாதம் 9 நாட்கள் தாம் இருந்து வதம் செய்தார் அன்னை ஆதிபராசக்தி. மகிஷாசுரனை வதம் செய்யும் பாவம் தீரவும் தன் கோபம் தனியவும் சோழ வளநாட்டின் தலைநகரான திருச்சிக்கு நேர் வடக்கே காவேரி வடகரையில் வேம்பூர் காட்டில் கௌமாரி என்ற பெயர் கொண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தரித்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மலை போல் குவித்து உண்ணா நோம்பிருந்து பல